வவுனியாவில் நடைபாதை வியாபார கொட்டகைகளை அகற்றும் செயற்பாட்டின் போது முறுகல் நிலை ஏற்பட்டது. வவுனியா இலுப்பையடி பகுதி மற்றும் வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதியில் நீண்ட காலமாக நடைபாதை வியாபாரிகள் வியாபாரம் செய்து வந்திருந்த நிலையில் வவுனியா மாநகர சபையினால் அதனை அகற்றும் செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. போக்குவரத்துக்கு இடையூறாகவும் மக்கள் நடமாடுவதற்கு இடைஞ்சலாகவும் குறித்த நடைபாதை வியாபாரம் காணப்படுவதாக தெரிவித்து மாநகர சபையினால் இதனை அகற்றும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக மாநகர முதல்வர் சூனா காண்டீபன் தெரிவித்திருந்தார். இதற்கு முன்னதாக குறித்த நடைபாதை வியாபாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வருகை தந்த மாநகர சபை உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள், போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நடைபாதை வியாபாரத்தை அகற்றும் செயற்பாட்டை முன்னெடுத்தனர். இதன்போது மாநகர சபை முதல்வர், உறுப்பினர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு இடையில் முரண்பாடு ஏற்பட்டிருந்தது. தமக்கான கால அவகாசம் வேண்டும் என இதன்போது வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். எனினும் மாநகர சபை முதல்வர் சூனா காண்டீபன் ஏற்கனவே போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் ஏப்ரல் மாதத்தோடு இந்த வியாபார நிலையங்களை அகற்றுவதாக தெரிவித்திருந்த போதிலும் அதனை அகற்றாமல் தற்போது 2 மாதங்கள் கடந்த நிலையில் இவ்வாறான நடவடிக்கையை தாம் மேற்கொண்டிருப்பதால் இனி கால அவகாசம் வழங்க முடியாது என தெரிவித்திருந்தார். எனினும் அதன் பின்னரும் சில வியாபாரிகள் முரண்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் போலீசார் தலையிட்டு இதனை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் வியாபாரிகளை கடைகளை அகற்றுமாறு தெரிவித்திருந்தனர். இதனை அடுத்து வியாபாரிகள் உடன்பாட்டுக்கு வந்து வீதியோரத்தில் போடப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகளை அகற்றியுள்ளனர். தெரியும்.
அரசியல்வாதி 5 வருஷம் தான். ஒரு கிலோமீட்டர் கடை கலட்டுறதுக்கு இவங்க டைம் ஒன்று தரணும். டைம் ஒன்று வாங்குங்க. மனிதாயமான முறையில் ஆலோசனை தாரன். எவனு வந்துறாங்க ஓட்டு கேட்டு எவனு வந்துறாங்க பழைய சேமன் ஆர்ப்பாட்டம் பண்ண வச்சது நீங்க தான். ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க எங்களை நாங்க கட்டவில்லை உங்களுக்கு பள்ளி சைட் கடையில லஞ்சம் வாங்கிட்டீங்களா? லஞ்சம் பைபிள் தூக்குறீங்க, பைபிள் என்னத்துக்கு தூக்குறீங்க, சேர்ச்சுக்கு என்னத்துக்கு போறீங்க? ஏழை மக்கள் எங்களுக்கு இப்படி செய்யறீங்க. புள்ள குட்டிக்காரங்க நாளைக்கு புருஷன் இல்லாம உழைச்சி கஷ்டம் ஏழை மக்கள் வயிற்று அடிக்கிறீங்க. மனசாட்சி பைபிள் தூக்கி அனுபவி கொடுப்பீங்க. வணக்கம். நாங்கள் அங்காடி வியாபார சங்கம் இலிப்பேடி. எங்களை இந்த மாநகர சபை ஆட்சி மாறின உடனே எங்களுக்கு எந்த ஒரு அறிவித்தல் இல்லாமல் ஒரு கடிதம் ஒன்றும் தராமல் எங்களை திடீரென்று உடனடியாக உரிமமாறு இன்றைக்கு நிற்கிறாங்க. நாங்கள் இதுக்கு முன்னதாக அதாவது கிட்டத்தட்ட இடம்பெயர்ந்த வந்த காலத்திலிருந்து இதில் எங்கள் அண்ணாக்கள் எங்கள் அப்பாக்கள் இந்த இடத்துல தொழில் செஞ்சது. அதுக்கு பிறகு இப்போ நாங்களும் கனகாலமாக தொழில் செய்கிறோம். கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக இந்த இடத்துல கடன் மாறி நாங்கள் தொழில் செய்கிறோம். எங்களுக்கு நிரந்தர தீவுதாரம் கட்டித்தாரன்னு சொல்லி டிசிசி மீட்டிங்கில் முடிவெடுத்தது. 2-3 முறை முடிவெடுத்து அப்போ இருந்த நகரசபை அதுக்கு சம்மதிச்சது. அதற்கு பிற்பாடு இப்போ இந்த மாநகர சபை வந்த உடனே எங்களை அதாவது கிட்டத்தட்ட சாய்க்கில், சங்கு, தாவல்பட்டி, அடுத்தது டெலிஃபோன் இவெல்லாம் சேர்ந்து இந்த கூட்டாட்சியை அமைச்சு அதாவது உடனடியாக அதாவது எங்களை எந்த ஒரு கால அவசியம் இல்லை. நாங்கள் டைம் கேட்டாங்க, அதுவும் தராமல் அதாவது இந்த சேர்ச்சை அடிப்படையாக வச்சும் மக்கள்கிட்ட போக்குவரத்து சொல்லி அடிப்படையாக வச்சும் தான் எங்களை நிற்கிறாங்களோ இந்த இடத்தோட ஒழும்ப சொல்லி நாங்கள் 8ஆம் மாதம் 10ஆம் தேதி வரையும் டைம் கேட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு டெய்லி லோன், மாச வட்டி, குடும்ப செலவுக்கு காசு பிரச்சனை, செக்கு பிரச்சனை சொல்லி கேட்டாங்க. அதுக்கு கூட டைம் தராமல் அதாவது போன செவ்வாய்க்கிழமை சொல்லி இந்த திங்கக்கிழமை ஒழும்ப சொல்லி இன்றைக்கு இந்த கடையை ஆட்டி கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதில் 55-60 வியாபாரி மாதிரி நாங்கள் இதில் நிரந்தரமாக தொழில் செய்கிறோம். யாருமே வெளி மாட்ட வியாபாரி இல்லை.
எங்களுக்கு ஒரு நிறுத்த முடிவு இல்லாமல் இப்போது ஏதோ ஆடு மாடு போல அந்த பொலிசுக்கு முன்னுக்கு போயிட்டு நீங்களும் இடத்த பிடிச்சி நீங்களே கொட்டிட்டு போட்டு இருக்க சொல்லி இந்த மாநகர சபை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த இடத்துல வந்து கன பேர் வியாபாரம் செய்ததுக்கு அந்த இடத்துல வியாபாரம் இல்லாம எல்லாம் லொஸ்ட் ஆகிதான் அந்த இடத்தை விட்டு எல்லாம் விலத்தி வந்த இடம். அப்ப சரியான ஒரு நிரந்தரமான இடம். ஒரு 25 வருஷ காலமாவே வவுனியாவில் அங்காடி வியாபாரிகளுக்கு இடம் ஒன்று ஒதுக்கி தர இல்லை. வவுனியா நகரசபையால ஒதுக்கி தர இல்லை. இப்போ ஒரு 4-5 வருட காலமாக எங்களை பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் அவர்கள் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு போயிட்டு கச்சேரி மூலமா கதைச்சு அவ்வளவு பெறையும், அதாவது ரோட்டில் வச்சு அராஜகம் செய்யாமல் வடிவா கூட்டிக் கொண்டு போய் இருத்தி இந்த மீட்டிங் கொண்டு வச்சு எல்லாத்தையும் கதைச்சு இந்த ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு ஒரு 4-5 வருட காலமா எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இந்த தொழிலை வழியா செய்து கொண்டு போய் கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் நகரசபைக்கும் கூட்டிக் கொண்டு போயிட்டு ஒரு மீட்டிங் வச்சு இவங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடத்தை ஒதுக்கி தர மட்டும் இவங்க இந்த இடத்துல இருந்து தொழில் செய்யட்டும். ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துல 4 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்கள பிள்ளைகள் படிக்கணும், பல செலவுகள் இருக்குது. அப்ப இவங்களுக்கு வேற தொழில் தெரியாது. நாங்க இப்ப சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் 1500-2000 சம்பளத்துக்கு இப்ப வேலை செஞ்சு ஒரு குடும்பத்தை கொண்டு போயிடாத நிலப்பாடு, அதாவது பொருளாதார பிரச்சனையில எல்லாருமே விலப்பட்டு பயங்கரமான கடன் பிரச்சனையில இருக்கிறோம். அப்ப அந்த சுயமா ஒரு தொழிலை செய்தால்தான் நாங்கள் கடன் பிரச்சனையை முடிக்கலாம், பிள்ளைகளுக்கு உரிய தேவையும் படிப்பு செலவுக்கும் இதை பார்க்கலாம். அப்ப நாங்க அந்த ஒரு சுயமான ஒரு தொழிலை செய்யறதுக்கு தான் ஒரு இடத்த கேட்கிற மொழியை மற்றபடி அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ஆக்சிடென்ட் ஏலைன் வீதியில நடக்காத ஆக்சிடென்ட் நான் இங்க நடந்து கொண்டிருக்கு. ஆக்சிடென்ட்ன்றது இந்த இடத்துல ஆக்சிடென்ட் எந்த விதமான இடையூறும் இல்லை, வந்து பாக்குறாங்க. அப்ப இப்ப சொல்றாங்க அந்த வவுனியா வைத்தியசாலை சுற்றுவட்டாரத்தை வந்து கிளியர் பண்ணணும், அந்த இடத்துல வந்து ரோட்டை அபிவிருத்தி செய்யணும்ன்றதுக்காக இவங்களை ஒதுக்கணும் என்று இப்போ ஒரு புதுசா ஒரு கோரிக்கையை வச்சு இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு 10 நாள் கூட ஆகல. இவங்க எங்களோட இருக்கிற பழைய கோவங்களோ ஏதோ தெரியல, உடனடியாக இதை அகட்டுங்க என்று சொல்லி போட்டு ஒரு டைம் கால அவகாசம் எதுவுமே தராமலுக்கு அராஜகம் பண்ணி அதை அவங்களா உடைக்கிறாங்க. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல்ல உடைச்சி எல்லாம் இழுத்து பறிச்சு பெரிய பிரச்சனைப்பட்டு எஸ்டிஎஃப்ஐயும் கொண்டு வந்து குமிச்சு போலீஸையும் கொண்டு வந்து இப்போ போலீஸாக அவங்க தான் எங்களுக்கு கதைச்சு சொன்னவங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு டைம் எடுத்து தரோம், நீங்கள் இந்த மேலே கட்டியிருக்க தரப்பாலாம் கலட்டுங்கோ, கலட்டினதுக்கு பிறகு நாங்கள் அந்த அவங்க சொல்ற போலீஸுக்கு முன்னுக்குள்ள இடத்துல போயிட்டு இடம் ஒதுக்கி செய்து தாரோம், செய்து தந்தால் தான் நாங்கள் அதுக்கு போகலாம். எங்களை அடிக்க வந்த மாதிரி நடந்துட்டு, அப்ப அந்த அளவுக்கு பிரச்சனை வந்துடுது, எல்லாம் உடைச்சு பிரச்சனை. எங்களோட தொழிலுக்கு என்ன பிரச்சனை? சேச்சால தான் மெயின் பிரச்சனை. எங்களை அகட்ட சொல்லி சேச்சுக்கு என்ன பிரச்சனை? எங்கட வயிற்று சேச்சால அடிக்கிறாங்க. மற்றது எத்தனை அந்த போர்டு மறைக்குது. நாங்க அப்ப அந்த கடையை உடனே இந்த இடத்த அதான் நடப்பாத போட இல்லாது நான் இப்போ போடணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் கால அவசியம் தெரியல. அதே மாதிரி இந்த பள்ளிவாசல் கடைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளிவாசல் கடை வந்து நடப்பாது தானே. நான் வந்து அவங்களோட வாழாத சொல்லல, உதாரணம் தான் சொல்றேன். அவங்களும் எங்க மாதிரி வியாபாரம் தான். ஆனா இன்றைக்கு ரிசார்ட் இருக்கப்படியா அவங்க அசைக்கல சொத்து மாதிரி மஸ்தானம் இருக்கப்படியா அவங்க இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு எம்பி மாதிரி எல்லாம் பேருக்கு தான் எலெக்ஷன் மட்டும் எங்க ஊருக்கு வருவாங்க, படியா காய்ப்பாங்க, படியா செய்வாங்க. போன பிறகு தம்பி அது மாநகர சபை எடுத்த முடிவு, அது அவர் எடுத்த முடியும். அப்ப நீங்க யாரு? உங்களை கட்சியில் கேட்டாங்க தான் நின்று நிக்கிறாங்க. எலெக்ஷன் மட்டும் நாங்க வரோம், நாங்க காசு சொல்லி அது அவர் செஞ்சது இவர் செஞ்சு சொல்லிட்டு ஜாலரா அடிச்சுட்டு போகிறாரு. இப்படிதான் காலகாலமா எங்க தமிழ் எம்பிமார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் செய்யறாங்க. தொடர்ந்து 4 வருஷத்துல நாங்க வியாபாரம் செய்யறோம். ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒரு டைம் தரலாம். 10 நாள் தான், 10 நாள் 17 தெரியும். இந்த அதாவது சபை கூடி 30 சபை கூடியது. இன்றைக்கு எத்தனை 15 நாள் கூட முடிவு எடுக்கல. அதுல கூட சபையில முடிவெடுத்த வந்து எங்களுக்கு அந்த அதாவது கடை தற்காலிகமா கட்டி தாரம் தூரம் தான் காய்க்காது. ஆனா அவங்களுக்கு கூட ஓமன் சொல்லாம எல்லாம் எடுத்தாங்க அவுட் சொல்லி ஏன்னா உடனே ஒழுப்பணும். வேற நாங்கள் இந்த மாநில மாற்றம் இல்லை. நாங்கள் வந்து இந்தியாவிலிருந்து வந்து இருக்கிறோம். இந்தியாவிலிருந்து ஜாவல் செஞ்சு அங்கதான் போறோம். அப்படித்தான் நாங்க இவங்க எண்ணம். ஆனாலும் இந்த இதுல சங்கு சாக்கில் தாழ்பட்டி டெலிபோன் இந்த இதுக்கு சொல்றோம். இது எங்கட வயசுல அடிக்கீங்க. ஆனா இந்த 5 கட்சியும் இன்னொரு 4 வருஷம் 5 வருஷத்துல திருப்பி வருவீங்க. அப்ப நாங்க இதே இதுல 60 பேர் இருக்கிறோம் சரியா. ஆனா நாங்கள் காய்ப்பா கட்டாம அந்த 5 கட்சியும் படிய சொல்றோம். முக்கியமா தெரியும் மாறுன்னு சொல்லி மாநகர சபையினுடைய இந்த இலிப்பையடி சந்தையில் அமைந்திருக்கின்ற வைத்தியசாலை சுற்றுவட்டத்தில் அமைந்திருக்கின்ற வீதியோர பாதைக்குரிய வியாபார நிலையங்கள் அனைத்துக்கும் எங்களுடைய மாநகர சபையினுடைய நிலங்களான வவுனியா போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக உள்ள நிலம், அதே போன்று எங்களுடைய நகர சபைக்கு முன்பாக உள்ள நிலம், இந்த நிலத்துண்டுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் சபை கூடுவதற்கு முதலே எங்களுடைய மாநகர சபையினால் இந்த நிலங்கள் ஒதுக்கப்பட்டதோடு அவர்கள் ஏப்ரல் மாதம் அந்த தங்களுடைய வியாபாரத்தை முடித்து கொண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி தாங்கள் அந்த இடத்திற்கு செல்வதாக கூறியிருந்தார்கள். கூறியதன் அடிப்படையில் இவர்கள் இங்கு தற்காலிகமாக விடப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்று ஜூலை மாதம் ஆகியும் இன்று வரை அவர்கள் செல்லாமையினால்
அவர்களுக்கான இறுதி திகதிகள் கடந்த 12ஆம் திகதி வரை அவருடைய காலவாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டும் அவர்கள் இந்த அத்துமீறிய செயற்பாட்டை எங்களுடைய மாநகரத்தினுடைய போக்குவரத்துக்கு இடையூறு, எங்களுடைய மாநகர மக்கள் சுதந்திரமாக எங்களுடைய மாநகரத்தில் நடமாடுவதற்குரிய அச்சுறுத்தல், இந்த அதாவது எங்களுடைய உள்ளூர் பேருந்து சேவைகள் இந்த இலிப்பேடை சந்தையிலிருந்து செல்கிற போது எங்களுடைய மாநகர மக்கள், எங்களுடைய வவுனியா மாவட்ட மக்களினுடைய அதாவது பாதுகாப்பு கேள்விக்குறி, அதே போன்று பெண்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய வகையில் இந்த இலிப்பேடி இல்லை. மற்றும் உங்களுக்கு தெரியும், கடந்த 3 வருடங்களுக்கு முதல் இந்த இலிப்பேடி சந்தையில் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக மாலை பாடசாலை விடுகின்ற நேரத்தில் திருநாவற்குளத்தைச் சேர்ந்த பிரியங்கா என்கின்ற ஒரு 8 வயது மாணவி டிப்பர் தாக்கி இந்த இலிப்பேடி சந்தையில் ஸ்தலத்திலேயே பலியாகிய சம்பவம் எங்களுடைய வவுனியா வாழ் மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த அந்த 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 குழந்தையினுடைய உடல் கூட மாலை 5 மணி வரைக்கும் அவ்விடத்தில் காய்ந்து கொண்டிருந்ததை கூட நாங்கள் எல்லோரும் அன்று அறிவோம். எனவே ஒரு மனிதாபிமான அடிப்படையிலும் எங்களுடைய மாநகர மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும், பாதுகாப்பாக நடமாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாத்திரமே இது அகற்றப்படவில்லை. இவர்களுக்கு தற்காலிகமாக ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு செல்வதற்கான கால அவகாசம் பல தடவைகள் கொடுக்கப்பட்டும் அது உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்காக இவர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இவர்களையோ யாரையுமே எங்களுடைய அரசியல் நடவடிக்கை நாங்கள் பயன்படுத்த போவதும் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் அதாவது எங்களுடைய மாநகர சபையை பொறுத்தவரையில் எங்களுடைய மாநகர மக்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நகரத்துக்கு வந்து செல்ல வேண்டும் என்பதோடு எங்களுடைய இந்த போக்குவரத்துகள் மற்றும் எங்களுடைய மாநகரத்தினுடைய அழகை நாங்கள் சீர்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு தற்பொழுது உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும், இந்த எங்களுடைய சதோசா மார்க்கெட் உள்ளக வீதி, தர்மலிங்கம் வீதி, அதே போன்று மில் ரோட் அனைத்துமே அதாவது அங்கிருந்த அத்துமீறிய எங்களுடைய வியாபார செயற்பாடுகள் அனைத்தும் அகற்றப்பட்டு இன்று மக்கள் சுதந்திரமாக வருவது போல எங்களுடைய வைத்தியசாலையினுடைய சுற்றுவட்டம், அதே போன்று எங்கள் இலிப்பேடி சந்தி இந்த ஆகிய பகுதிகளிலும் மக்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும், சுதந்திரமான அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாக என்னுடைய மாநகர மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய என்னுடைய தலையாய கடமை என்பதனால் தெரியப்படுத்துகிறேன். இனி தொடர்ந்து இன்றிலிருந்து இந்த செயற்பாடு உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்பதனையும் இவ்விடத்தில் கூறிக்கொள்ள